ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கட்டிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்ல கட்டிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், லம்ஸே இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கரைச்சதுக்கப்புறம் இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி பார்க்கலாம். நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக வரணும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு ஊற்றினோம்னா அது டக்குன்னு மேலே எழும்பி வரணும். இதுதான் கரெக்டான டைமு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இந்த மாதிரி ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம மிக்ஸி ஜாரில் கோஸாக அரைச்சி தான், பல்ஸ் மோடில் அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் ஒரு பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ வச்சு அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் எக்ஸஸ் ஆயிலாம் அதில் எடுத்துரும். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கப் அளவு கடலை மாவுக்கு 2 கப் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் ஸ்வீட் கம்மியாக வேணால் 1.25 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதி விடலாம். இது கம்பி பதம்லாம் தேவையில்லை, நமக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து இந்த பொங்கி வருது பாருங்கள், ஒயிட் கலர் பபிள்ஸ் வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான டைமு. இப்போ நான் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சின்ன பீஸாக உடச்சி சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ் மோடில் 2-3 டைமு விட்டு அரைச்சிட்டு வந்தோம்னா போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சுகர் சிரப்பை நாம் சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் இப்போ இந்த மிக்சரை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி உடச்ச முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நிறைய ஊற்றினாக்கா திகட்டும், அதனால தான் நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எக்ஸஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதை நல்லா ஆற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஆகட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். இது பேக்கரியில் இருக்கிற மாதிரியே, பேக்கரியிலேருந்து நம்ம போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் லட்டு செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே உருண்டைகள் ஆக்கிடலாம். நான் மீடியம் சைஸாக லட்டு பிடிக்கிறேன், கடையில் இருக்கிற மாதிரியே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி. பிக்னஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், 2 கப்பு கடலை மாவுக்கு எனக்கு 25 லட்டு கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி லட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு அசத்துங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.